أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் நாம் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ரியாதுஸ் சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து ஹதீஸுகளை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 8வது ஹதீஸை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். عن أبي موسى عبد الله بن قيس الأشعري رضي الله عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن الرجل يقاتل سجاء ويقاتل حمية ويقاتل رياء أي ذلك في سبيل الله؟ فقال رسول الله صلى الله عليه وسلم من قاتل لتكون كلمة الله هي العليا فهو في سبيل الله. متفق عليه. அபு மூஸா அல்-அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் பற்றி விசாரிக்கப்படுகிறது. அந்த மனிதர் தன்னுடைய வீரத்தை நிலைநிறுத்துவதற்காக போரிடுகிறார். இன்னும் ஒருவர் குலப்பெருமைக்காக அல்லது தன்னுடைய கோத்திரத்திற்காக போராடுகிறார். இன்னும் ஒருவர் முகஸ்துதிக்காக போராடுகிறார். இவர்களில் யார் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போரிடுகிறார்கள் என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹுவினுடைய கலிமா மேலோங்க வேண்டும், அதுவே உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறானோ அவனே அல்லாஹுவின் பாதையில் போராடுபவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வது வழமையாக இருந்திருக்கிறது. அவர்களிடம் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால், விளங்காத விடயங்கள் இருந்தால், அவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெளிவாக கேட்டு அதற்குரிய தெளிவை பதிலை பெற்றுக்கொள்வது அவர்களுடைய வழமை. போன ஹதீஸிலும் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஹதீஸிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து அவருடைய சந்தேகத்தை கேட்கிறார். இது முதலாவது விஷயம். இந்த தலைப்போடு ஒட்டியதாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருவதற்கான பிரதானமான காரணம், ஒருவருடைய அமல் அவருடைய எண்ணத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதை விளக்குவதற்காகவே இந்த ஹதீஸை இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இஹ்லாஸ் என்ற பாடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். வெளிப்படையாக நாங்கள் பார்த்தால் மூவரும் போராடுகிறார், மூவருமே போராடுகிறார், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மூவரும் கஷ்டப்படுகிறார்கள், மூவரும் முயற்சி செய்கிறார். ஆனால் இதில் யாருக்கும் நன்மை இல்லை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவாக இருக்கிறது. மூவரும் போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, தியாகம் செய்கிறாங்க. ஆனால் மூவரில் எவருக்கும் கூலி இல்லை. ஏனென்றா அவங்களோட நோக்கம் வேறாக இருக்கிறது, அவருடைய எண்ணம் வேறாக இருக்கிறது.
எப்போ ஒருவருக்கு அவருடைய அமலுக்கு கூலி கிடைக்கும் என்றால் அவருடைய எண்ணம் அல்லாஹு தாலாவுக்காக என்று இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய கலிமாவினுடைய உயர்வுக்காக, அல்லாஹு தாலாவினுடைய மார்க்கத்தின் உயர்வுக்காக நான் இதை செய்கிறேன் என்ற தூய எண்ணத்தோடு அவர் செய்கின்ற அமல்களுக்குத்தான் கூலி இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்கிறார். ஒரு வீரனை பொறுத்தவரை அவனுக்கு சண்டை தேவைப்படுகிறது. அவனுக்கு சண்டை இல்லாமல் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அவனுடைய சண்டையை நிரூபிப்பதற்காக, அவனுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக சண்டையிட்டுக் கொள்கிறான். எனவே அவனுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் தொடர்பு இல்லை. அவனுக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்ற கூலி கிடைக்கும் என்று நாங்கள் நம்ப வேண்டியதும் இல்லை. அடுத்தவர் அவருடைய கோத்திரத்திற்காக போராடுகிறார். அவருடைய தேவை அவருடைய கோத்திரம் ஜெயிக்க வேண்டும், அவருடைய குலம் உயர வேண்டும், அவருடைய மொழி உயர வேண்டும், அவருடைய உலகியல் தேவைகள் உயர வேண்டும். எனவே அவருக்கும் கூலி இல்லை. அவருடைய நோக்கம் வித்தியாசமானதாக இருக்கிறது. இன்னும் ஒருவர் முகஸ்துதிக்காக போராடுகிறார். என்னை ஒரு போராட்ட வீரன் என்று சொல்ல வேண்டும், என்னை நானும் இந்த களத்திலே கலந்து கொண்டேன் என்று அடுத்தவர்கள் பேச வேண்டும், என்னுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவர் போராடுகிறார். அவர் தியாகம் செய்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டாலும் கூட அவர்களுக்கு எந்த கூலியும் இருக்காது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற மிக பெருமதியான சொத்து அவனுடைய உயிர். அவனுடைய உயிருக்கு முன்னால் எதையும் அவன் என்ன செய்ய மாட்டான், நேரானதாக சமனானதாக கருத மாட்டான். அவனுடைய பெற்றார், அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்து, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் உயிர் என்று வந்தால் அவன் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருப்பான். உயிர் தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து. ஆனால் அந்த உயிரை கூட அவன் தியாகம் செய்தாலும் கூட அவனுக்கு நோக்கம் கிளியராக இல்லை என்றால் கூலி கிடைக்காது. எனவே எந்த அமலாக இருந்தாலும் எண்ணம் மிக மிக முக்கியமானது. நோக்கம் அல்லாஹு தாலாவுக்காக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய 9வது ஹதீஸ், அன் அபி பக்ரத நுஃபை இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إذا التقى المسلمان بسيفيهما فالقاتل والمقتول في النار قلت يا رسول الله هذا القاتل فما بال المقتول قال إنه كان حريصا على قتل صاحبه متفق عليه. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 முஸ்லிம்கள் அவர்கள் இருவரும் வாளோடு சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றால், பிரச்சனைப்படுகிறார்கள் என்றால், கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்திற்கு தான் செல்வார் என்று சொன்னார். 2 பேரும் நரகத்துக்கு போவாங்க என்ன? அப்ப அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கொலை செய்தவன் நரகத்திற்கு போவது நியாயமானது. அவன் கொலை செஞ்சிருக்கிறான், ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன சொல்றான், வமன் யக்துல் முஃமின முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். யாரு வேண்டுமென்று ஒரு மூமினை கொலை செய்கிறானோ அவனுடைய கூலி நரகம், ஜஹன்னம் என்ற நரகம். அப்ப கொலை செய்தவன் நரகத்திற்கு போவது நியாயமானது. கொலை செய்யப்பட்டவன் ஏன் நரகத்திற்கு போக வேண்டும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கொலை செய்யப்பட்டவன் கூட தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வமாகத்தான் இருந்தான். அவனும் அதே குற்றத்தை செய்வதற்கு தயாராக ஆசையுடன் இருந்தான். அதனால இருவரும் நரகத்திற்கு போவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இங்கும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இருவருடைய வேலையும் வெவ்வேறானது. ஒருவர் தாக்கப்படுகிறார், இன்னும் ஒருவர் தாக்கி இருக்கிறார். அவரும் தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க வாளை குறிப்பிடுகிறார். ஏன் அப்ப இருந்த
போராடுவதற்கு இருந்த ஆயுதம் அதுதான். அப்போ அதனால் வாளை குறிப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் துவக்காதது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். ஒரு மனிதர் 2 பேர் கம்போட வராங்க, சண்டை பிடிக்காங்க. ஒருத்தன் என்ன செய்கிறான், தலையில் அடுத்தவனுக்கு அடிக்கான், அவன் மௌத்தாயிடுறான் என்றால் 2 பேரும் குற்றவாளிகள் தான், 2 பேரும் நரகத்துக்கு போவாங்க என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்பாக இருக்கிறது. 2 பேரும் கல்லால் எறிகிறாங்க, ஒரு ஆள் பாதிக்கப்படுறார், தாக்கப்படுறார், அவருக்கு என்ன செய்யுது, தாக்கம் கூடுதலாக இருக்கிறது என்றாலும் 2 பேரும் குற்றவாளிகள் தான். 2 பேரும் அதே வேலையை செய்யறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, முயற்சி செய்திருக்கிறார்கள். எண்ணம் இங்கே மிக முக்கியமானது. அவருடைய தங்குமிடம் எங்கு என்பதை தீர்மானிக்கின்ற வேலையை எண்ணம் செய்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்கிறார். இப்போ நாங்கள் பார்க்கறதுக்கு வெவ்வேறான வழிகளில் அது தென்பட்டாலும் கூட அவர்களுடைய எண்ணம் அவர்களுக்கான கூலியை நிர்ணயிக்கிறது. எதையாவது சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் சஹாபாக்களுக்கு விளக்கம் இல்லைன்றால் நபி அவங்களோட கேட்பார். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது அவங்க புதுசாக கேட்குறது. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதே அவங்களுக்கு விளங்கலை. நபி அவர்கள் ஆசிரியர், சஹாபாக்கள் மாணவர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை. அதில் ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வருகிறது. அப்போ அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை தெளிவுபடுத்துமாறு கேட்கிறார். அதில் உள்ள அவங்களுக்குரிய சந்தேகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தெளிவாக ஒப்புவிக்கிறார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சஹாபாக்கள் அடுத்தவர்களுக்கு சந்தேகத்திற்கு இடம், கேள்வி வரக்கூடிய விடயங்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. அவங்க கேள்வி கேட்டு அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தித்தான் இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு தஜ்ஜாலுடைய ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி நபி அவங்க சொல்கிற நேரம், முதலாவது நாள், தஜ்ஜாலுடைய வருகையின் முதலாவது நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும் என்று சொல்கிறார். ஒரு வருஷம் எவ்வளவு தூரம் நாங்கள் இருப்போமோ, எவ்வளவு அதிகமான நேரங்கள் இருக்குமோ, அது மாதிரி நீளமானதாக தஜ்ஜால் வரக்கூடிய முதலாவது நாள் இருக்கும் வேண்டாம். தஜ்ஜால் வரக்கூடிய 2வது நாள் ஒரு மாதம் அளவு நீளமானதாக இருக்கும் என்று சொன்னார். தஜ்ஜால் வரக்கூடிய 3வது நாள், தஜ்ஜாலுடைய 3வது நாள் ஒரு வாரம் அளவு நீளமானதாக இருக்கும் என்று சொன்னார். தஜ்ஜாலுடைய ஃபித்னாங்கிறது, பிரச்சனைங்கிறது சாதாரணமானது கிடையாது. உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமாரும் தஜ்ஜாலை எச்சரித்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய கெடுபிடி மிக கடுமையானதாக இருக்கும். மக்கள் எல்லாம் மிக பஞ்சத்தில் இருப்பாங்க, மிக பசியோடு இருப்பாங்க, மிக கஷ்டமான நிலையில் இருக்கிற போது தான் தஜ்ஜால் வருவான். அவன் ஒரு கையில் சுவர்க்கத்தை வச்சிருப்பான். அதை பார்க்கறதுக்கு சுவர்க்கத்தில் சந்தோஷமாக மக்கள் இருக்கிற மாதிரி விளங்கு. அடுத்த கையில் நரகத்தை வச்சிருப்பான், பார்க்கறதுக்கு அதில் மக்கள் கடுமையாக கஷ்டப்படுற மாதிரி விளங்கு. அப்போ பார்வை என்பது வித்தியாசமானதாக இருக்கும். இப்போ மக்கள் என்ன செய்வாங்க, சுவர்க்கத்துக்கு போகிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு. சாப்பாடு இருக்காது, எந்த உற்பத்தியும் இருக்காது, மிச்சம் வறுமையாக பசியோட மக்கள் இருப்பாங்க. அப்போ இந்த சோதனை மக்களுக்கு நீடிக்கிறதுக்காக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான், இந்த சோதனையை நீடிப்பதற்காக அவனுடைய வருகையின் முதலாவது நாளை ஒரு வருடம் போன்று வைத்திருக்கிறான். 2வது நாளை ஒரு மாதம் போன்று நீளமாக வைத்திருக்கிறான். உலகத்தில் எல்லா இடத்துக்கும் அவன் போவான். உலகத்தில் எல்லா இடத்துக்கும் அவன் போவான். மக்காவையும் மதீனாவையும் தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் அவன் போவான். அதுக்குள்ள அவனால் நுழைய முடியாது. ஆனால் அதனுடைய ஓரத்தில் நின்று அவன் உசுப்புவான். அப்படி உசுப்புற நேரம் மதீனாவில் மக்காவில் இருக்கக்கூடிய கெட்டவர்கள் வெளியில் வீசப்படுவாங்க. இப்போ ஒரு கப்பலில் போகிற நேரம் கப்பல் தடுமாறினால், கப்பல் என்ன அலை அடித்து அசைய தொடங்கினால் எப்படி ஓரத்தில் அங்கங்கே இருக்கிறார்களெல்லாம் விழ பார்ப்பாங்களோ,
ஒரு பஸ்ஸில் போனால் பஸ்ஸு தடுதியாக பிரேக் அடிக்கிற நேரம் எப்படி ஃபுட்போர்டில் நிற்கிறார்கள் விழுவாங்களோ, அது மாதிரி தஜ்ஜால் வந்து உசுப்புற நேரம் மதீனாவுக்குள்ள இருக்கிற கெட்டவர்கள் எல்லாம் என்ன செய்யப்படுவாங்க, மதீனாவிலிருந்து தூக்கி வெளியே வீசப்படுவாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ அவனுடைய சோதனை மிக கடுமையானதாக இருக்கும். அதனால எல்லா நபிமாரும் அவனை எச்சரிக்கை செய்திருக்கிறார். மௌத்தாயின் ஆளை எழுப்பி காட்டுவார், மௌத்தாயின் ஆளை கபூரில் அடித்து அவனுடைய பேரை சொல்லி உசுரோடு எழுப்பி காட்டுவான். அப்போ அந்த சோதனைங்கிறது சாதாரணமானது கிடையாது, பெரிய சோதனை. ஒருத்தனை கூப்பிட்டு 2 வாளால் வெட்டி போட்டு திரும்ப அவனுக்கு உயிர் கொடுப்பான். அப்போ அவனுடைய சோதனை மிக கடுமையானதாக இருக்கு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நேரம் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தஜ்ஜால் இப்படி வரும்போது அவனுடைய முதல் நாள் 1 வருஷமாக இருந்தால் நாங்கள் ஒரு நாளைக்கு தொழுகிற 5 நேர தொழுகையை தொழுதா போதுமா கேட்குறான். என்ன எங்கட வணக்க வழிபாடுகளை நாங்கள் எப்படி வச்சுக்கொள்றேன்னு கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதை கணக்கிட்டு தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு இருக்குமோ, ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில எவ்வளவு நேரங்கள் அடுத்தவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வைக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த தலைப்பில் கொண்டு வந்திருக்கக்கூடிய 10வது ஹதீஸ், عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صلاة الرجل في جماعة تزيد على صلاته في بيته وصلاته في سوقه 20 درجة. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஜமாஅத்தோடு தொழுவது அவனுடைய வீட்டில் தொழுவதை விட, அவனுடைய வியாபார தளத்தில் சந்தையில் தொழுவதை விட 20 மடங்கு உயர்ந்தது, 20 மடங்கு சிறப்பு மிக்கது என்று சொல்கிறார். வதாலிக அன்ன அஹதஹும் இதா தவத்தஅ ஃபஅஹ்ஸனல் வுது. ஏன் அப்படி அந்த சிறப்பு கிடைக்குது என்றால், உங்களில் ஒருவர் வுது செய்து, வுதுவை மிக நன்றாக செய்து, சும்ம அத்தல் மஸ்ஜித லா யன்ஹஜுஹு இல்ல ஸலாத், தொழுகைக்காகவே மஸ்ஜிதை நோக்கி அவர் வருகிறார் என்றால் வேறு ஒன்றுமே அவர் வாரத்துக்கு காரணம் இல்லை, தொழுகைக்காகத்தான் வீட்டிலிருந்து உதவி செஞ்சுட்டு நல்ல முறையில் அந்த உதவை செஞ்சுட்டு பள்ளிக்கு வரார் என்றால், ஃபலம் யஹ்து ஹுதுவத்தன் இல்லா ருஃபிய லஹு பிஹா தரஜா, அவர் ஒவ்வொரு எட்டும் வைக்க வைக்க அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அவர் வீட்டிலிருந்து வரும்போது உது செய்து கொண்டு தொழுகைக்காகவே பள்ளிக்கு வருகிறார் என்றால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. வஹுத்த அன்ஹு பிஹா ஹதீஆ ஹத்தா யதுகுலல் மஸ்ஜித், பள்ளிக்குள்ள அவர் நுழைகிற வரை அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படுவதை போல ஒவ்வொரு தீமை அழிக்கப்படுகிறது. ஃபைதா தஹலல் மஸ்ஜித கான ஃபி ஸலா, அவர் பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டாரா இருந்தால் தொழுகையில் இருப்பார். மா கானத்தி ஸலாத்து ஹிய தஹ்பிசுஹு வல் மலாயிகத்து யுஸல்லூன அலா அஹதிக்கும் மா தாம ஃபி மஜ்லிஸிஹி அல்லதி ஸல்லா ஃபீஹி, அவர் ஒரு தொழுகையை தொழுகிட்டு அடுத்த தொழுகை வரை காத்திருக்கிறார் என்றால், அடுத்த தொழுகை வரை காத்திருக்கிறார் என்றால் தொழுகைக்காகவே அன்றி வேறு எதுக்காகவும் அவர் பள்ளியில் இல்லை, தொழுகைக்காகவே இருக்கிறார் என்றால் மலக்குகள் அந்த இடத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தஆலாவிடம் சொல்லுவாங்க, யகூலூன அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா அவருக்கு நீ அருள் செய்வாயாக. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, இறைவா அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக.
அல்லாஹும்ம துப் அலைஹி, இறைவா அவருக்கு நீ பாவ மன்னிப்பை தௌபாவை வழங்குவாயாக, மாலம் யுதி ஃபீஹி மாலம் யுஹ்திஸ் ஃபீஹி, அந்த இடத்திலிருந்து அவர் நீங்காத வரை, அவருடைய உது முறியாத வரை, அவர் அதில் தவறிழைக்காத வரை, அப்படி வானவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸில் எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது விஷயம், ஜமாத்து தொழுகையினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. ஜமாத்து தொழுகையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஊரில் இருக்கக்கூடிய சுகதேகியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாய கடமை, ஃபர்து ஐன். ஊரில் இருக்கிறாள், அவருக்கு நோய் இல்லை, சுகமாக இருக்கிறாரு, பருவ வயதை அடைந்திருக்கிறாரு, புத்தி உள்ள ஆளாக இருக்கிறார் என்றால், முஸ்லீமாக இருக்கிறார் என்றால், அவர் ஒவ்வொருவருக்கும் ஜமாத்து தொழுகை ஃபர்து ஐனாகும். அதிலிருந்து அவர் நீங்க முடியாது. அல்லாஹு தஆலா போராட்ட களத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜமாத்தோட தொழுவிக்க சொல்லி காட்டி கொடுக்கும். சஹாபாக்களுக்கு எப்படி போராட்ட களத்தில் ஜமாத்து நடத்துற என்று அல்லாஹு தஆலா காட்டி கொடுக்கும். போராட்ட களம்ங்கிறது உயிரோடு விளையாடக்கூடிய களம், ஆபத்துக்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல கூட அல்லாஹு தஆலா ஜமாத்து தொழுகையை தொழுகின்ற முறையை நபி அவர்களுக்கு என்ன செய்கிறான், காட்டி கொடுக்கிறான் என்றால் ஜமாத்து தொழுகை எவ்வளவு அவசியமானதுங்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தும். இரண்டாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம், ஜமாத்து தொழுகைக்காக வருபவருக்கு, வீட்டில் உது செஞ்சுட்டு பள்ளிக்கு வருபவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு இருக்கக்கூடிய கூலி எங்களுக்கு இந்த ஹதீஸில் விளங்கப்படுத்தப்படுது. முதலாவது, அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு தீமை அளிக்கப்படுகிறது. சஹாபாக்கள் சில நேரம் பள்ளியை விட்டு தூரமாக இருந்தாங்க. அவங்க பள்ளியை விட்டு தூரமாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போதனைகளை கேட்டபோது சந்தோஷம் அடைந்தார். ஏன்? தூரமாக இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், நன்மை கூடுதலாக கிடைக்கும், அவருடைய தீமை அதிகமாக அளிக்கப்படும். இப்போ ஜமாத்து தொழுகைக்கு ஒருவர் வருவதனுடைய சிறப்பு, அதற்குரிய நன்மை இந்த ஹதீஸில் உணர்த்தப்படுகிறது. மூணாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம், ஜமாத்து தொழுகைக்கு வருபவர் வீட்டிலிருந்து வுது செய்து கொண்டு வருவதனுடைய அவசியம் உணர்த்தப்படுகிறது. வீட்டில் வுது செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கு வாரது சிறப்புக்குரியது என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. நாலாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்னென்றால், தொழுகைக்காக காத்திருப்பதனுடைய சிறப்பு. நாங்கள் பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து அல்லது பள்ளிக்கு வந்து சுன்னத்து தொழுகையை தொழுதுட்டு ஃபர்து தொழுகைக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த காத்திருக்கிற நேரம் தொழுகையில் இருந்த நேரமாக கணிக்கப்படுகிறது. அந்த காத்திருக்கிற நேரம் அனைத்தும் மலக்குகளுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலாவுடைய அருள் தேவை. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லைன்றால் இந்த கண் ஒழுங்காக வேலை செய்யாது. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லைன்றால் இந்த விரலை கூட எங்களால் மடக்க முடியாது. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லைன்றால் எங்களுடைய வாய் பேசாது, எங்களுடைய நாக்கு வளையாது. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லைன்றால் எங்களுடைய உதடு வேலை செய்யாது. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லைன்றால் எங்களால் சுவாசிக்க முடியாது. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லைன்றால் எங்களால் சாப்பிட முடியாது. அல்லாஹு தாலாவுடைய அருள் இல்லைன்றால் எதுவுமே செய்ய முடியாது எங்களால். அதனால தான் அல்லாஹு தாலா சொல்றான்,
அல்லாஹு தாலாவுடைய அருளை நீங்கள் கணக்கிட்டால் ஃபலன் துஹ்ஸூஹா, அதை நீங்கள் கணக்கிடவே முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்றார். அதை உங்களால் அளவிட முடியாது, அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான் என்று சொல்றார். வேறொரு வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற மரமட்டைகள் அனைத்தும் பேனாக்களாக எழுது கருவிகளாக மாற்றப்பட்டு கடல் நீர் முழுக்க மையாக மாற்றப்பட்டு நீங்கள் அந்த மையை பயன்படுத்தி அல்லாஹு தாலாவினுடைய அருளை அத்தாட்சிகளை எழுத ஆரம்பித்தால் கடல் நீர் முடிந்து போகும், இந்த கருவிகள் முடிந்து போகும். மானஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய கலிமாக்கள், அவனுடைய அத்தாட்சிகள் அருள்கள் முடிந்து போகாது என்று அல்லாஹு தாலா சொல்றான். அந்த அளவுக்கு கோடானு கோடி அருள்களை அல்லாஹு தாலா நமக்கு செஞ்சிருக்கு. நம்மளையே நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு தாலா எங்களோட உடம்புல வச்சிருக்கிற ஒவ்வொரு செல்லும் முக்கியமானது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. என்னோட உடம்புல சின்னொரு நரம்பு கட்டாகும் என்று சொன்னால் எங்களோட உடம்பு முழுக்க இயங்காது. எங்களோட கையை தூக்கலாது, எங்களோட காலை தூக்கலாது, தலையை அசைக்கலாது. எத்தனையில் நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நேர காலத்தோடு நாங்கள் தொழுகைக்கு வர வேண்டும். இக்காமத் சொல்லப்படுவதற்கு முன்னர் பள்ளியில் வந்து அமர வேண்டும். இந்த அருள்களுக்கெல்லாம் எங்களால் நன்றி செலுத்த முடியவில்லை. நாம் அதிகமான விஷயங்களிலே பொடுபோக்காக இருக்கிறோம், அதிகமான தவறுகளை நாங்கள் செய்கிறோம். எனவே தொழுகைக்கு நேர காலத்தோட நாங்கள் பள்ளிக்கு வாரது மலக்குகளுடைய பிரார்த்தனையை எங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்தவர்களுடைய பிரார்த்தனை எங்களுக்கு கட்டாயம் தேவை. அதிலும் மலக்குகளுடைய பிரார்த்தனை நாங்கள் அடைவதற்கு மிக மிக முயற்சி செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா எங்களோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோமா இருந்தால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னுக்கு இன்றைய நாள் நம்ம என்ன தவறு விட்டிருக்கிறோம்னு சுய பரிசோதனை செய்தீங்களா இருந்தால் நிறைய விஷயங்களில் நம்ம தவறு விட்டுருக்கோம். நம்ம ஒழுங்காக நேரத்தை பயன்படுத்தியிருக்க மாட்டோம், எங்களோட கடமைகளை ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டோம், தொழுகையை முறையாக நிறைவேற்றியிருக்க மாட்டோம், அல்லது நாங்கள் தொழுகையை பள்ளியில் தொழுதிருந்தாலும் எங்களுடைய எண்ணம் தூய்மையானதாக இருந்திருக்காது, அல்லது தொழுகையில் நிறைய சைத்தானுடைய விளையாட்டோடு தான் எங்களோட மனசு எங்கள்கிட்ட இல்லாமல் வெறுமனே உடம்பு மட்டும் தொழுகையை என்ன செஞ்சிருக்கும், நிறைவேற்றியிருக்கும். எங்களோட பொறுப்பை நாங்கள் சரியாக உணர்ந்திருக்க மாட்டோம். எங்களோட பெற்றார் எங்களோட விஷயத்தில் நல்ல ஒரு திருப்தியோடு என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அல்லது அடுத்தவர்களுக்கு நாங்கள் தேவையில்லாமல் தொந்தரவு கொடுத்துருப்போம், அல்லது அடுத்தவர்களை நன்மை செய்வதை விட்டும் நாங்கள் தடுத்திருப்போம். நல்ல விஷயங்களை அவங்க கேட்கறதுக்கு நாங்கள் தடையாக இருந்திருப்போம் சில நேரம், அல்லது நல்ல விஷயங்களை நாங்கள் கேட்காம இருந்திருப்போம். இப்படி நிறைய தீமைகள் நீங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோமா இருந்தால் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் நிறைய தீமைகளை நாங்கள் செய்தவர்களாகத்தான் இருக்கோம். இப்போ இந்த தீமை ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா எங்களை குற்றம் பிடிக்க போனால், எங்களை தண்டிக்க போனால் இந்த உலகத்தில் யாரும் மிஞ்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தீமைக்கும் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை உடனடியாக இறங்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் மிஞ்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொஞ்சம் காலம் தாரான், அவகாசம் தாரான். இவர் திருந்துறாரா, தௌபா செய்கிறாரா, பாவ மன்னிப்பு கேட்குறாரா, பிரார்த்தனை செய்கிறாரான்னு அல்லாஹு தஆலா நம்மளை கொஞ்சம் காலத்துக்கு விட்டு வச்சிருக்கிறான். இப்போ நம்ம தீமை செய்தும் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை நமக்கு இறங்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். நம்ம சோதனை காலத்தில் இருக்கிறோம், அல்லாஹு தஆலா எங்களை விட்டு வைத்திருக்கிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
இப்போ மொத்தமாக எங்களை பிடிக்கிறதுக்கு முன்னால் எங்களோட தீமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு கொள்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ ஒரு தீமை செஞ்சால் அதை அழிக்கிற மாதிரி ஒரு நன்மையை செஞ்சிடேடா. நீ ஒரு தீமை செஞ்சால் அதை அழிக்கிற மாதிரி ஒரு நன்மையை செஞ்சிடு என்றாங்க. பகல்ல தீமை செய்பவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹு தஆலா இரவில் காத்திருப்பதாக நபி அவங்க சொன்னாங்க. இரவில் தீமை செய்தவர்களுடைய தீமைகளை மன்னிப்பதற்காக பகலில் காத்திருப்பதாக நபி அவர்கள் சொன்னார். இப்போ நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அவனுடைய அருளை கோர வேண்டும், அதற்குரிய சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மலக்குகள் எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்கண்டா, மலக்குகள் எங்களுக்காக தௌபா செய்கிறாங்க என்றால், மலக்குகள் எங்களுக்காக அல்லாஹு தஆலாவிடம் அருளை வேண்டி பிரார்த்திக்கிறார்களாக இருந்தால் அந்த பிரார்த்தனையை நாங்கள் மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணிடக்கூடாது. மலக்குகளுடைய பிரார்த்தனையை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ தொழுகைக்கு நேர காலத்தோடு வருவது அந்த பிரார்த்தனையில் சேர்ந்து கொள்வதற்கான வழியாக இருக்கிறது. ஃபர்து தொழுகை நாங்கள் காத்துட்டு இருக்கிறது அந்த பிரார்த்தனையை எங்களுக்கு பெற்றுத்தரும். இது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த விடயம். இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 5வது அல்லது 6வது பயன், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸை இஹ்லாஸ் என்ற பாடத்தில் கொண்டு வராங்க. ஏனென்றால் இவ்வளவு சிறப்பும் அந்தஸ்தும் யாருக்கு கிடைக்குது என்றால், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தீமை அளிக்கப்படுகிறது, வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது. யாருக்கு கிடைக்குது என்றால், தொழுவதற்காகவே வீட்டில் இருந்து பள்ளிக்கு வந்தவனுக்கு தான் கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்குது. அப்போ அவனுடைய எண்ணம் வீட்டிலிருந்து வெளியேறும் போது தொழுகைக்காக செல்கிறேன் என்ற எண்ணத்தோடு வெளியாகவனுக்குத்தான் இந்த நன்மை கிடைக்கிறது. வேறு வேலைக்காக வீட்டிலிருந்து வெளியாகிறாரு, மார்க்கெட்டுக்கு வாராரு, கடைக்கு வாராரு, பொருட்களை வாங்குறாரு, பாங்கு கேட்குது, பள்ளிக்கு போய் தொழுட்டு போறாருனால் அவருக்கு இந்த சிறப்பு இல்லை. அவருக்கு இந்த சிறப்பு இல்லை. யாருக்கு சிறப்பு? லா யுரீதுஹு இல்ல ஸலா. அவர் தொழுகையை தவிர வேறு ஒன்றையும் நாடல், தொழுகைக்காகவே பள்ளிக்கு வாரார் என்றால், அவருடைய வீட்டிலிருந்து வாரார் என்றால் அவருக்கு தான் இவ்வளவு சிறப்பும் கிடைக்கிறது என்பதின் ஊடாக எண்ணம் எவ்வளவு முக்கியமானது என்பது இந்த ஹதீஸில் திரும்பவும் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. எங்களுடைய செயற்பாடுகளை தீர்மானிப்பது எண்ணம். எங்களுடைய செயற்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது என்றால் எங்களுடைய எண்ணத்தில் கோளாறு இருக்கிறது தான் அதனுடைய அடையாளம். எங்களுடைய செயற்பாடு வித்தியாசப்படுகிறது என்றால் எங்களுடைய எண்ணம் வித்தியாசமாக இருக்கிறது என்பதுதான் அதற்குரிய கருத்து. சிரிக்கக்கூடாத ஒரு இடத்துல ஒருவர் சிரிக்கிறாரா இருந்தால் அவருடைய நடத்தையில் கோளாறு அல்ல, அவருடைய உள்ளத்தில் கோளாறு. எங்களுடைய எண்ணம் எங்களுடைய நடத்தைகளை தீர்மானிக்கிறது. எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய உள்ளத்தை அடுத்தவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எங்களுடைய உள்ளத்தினுடைய கண்ணாடியாக நடத்தை இருக்கிறது. எங்களுடைய நடத்தையை வைத்து எங்களுடைய உள்ளத்தை அடுத்தவர்கள் என்ன செய்வார்கள்? புரிந்து கொள்வார்கள். எண்ணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு திரும்பவும் என்ன செய்கிறது? உணர்த்துகிறது. 11வது ஹதீஸ் அபில் அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி தபாரக வ தஆலா قال إن الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள். ஹதீஸில் 2 வகை இருக்கு. ஒன்று ஹதீஸ் நபவி, அடுத்த ஹதீஸ் அல் குதுசி. ஹதீஸுல் குதுசி என்றால் அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது. அல்லாஹு தஆலா சொல்றான்னு நபி அவங்க என்ன செய்யறது? சொல்றது. அல்லாஹு தஆலாவிடம் இருந்து நபி அவர்கள் அறிவிப்பது ஹதீஸுல் குதுசி.
அந்த மாதிரி ஒரு ஹதீஸாகத்தான் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத். அல்லாஹு தஆலா தீமைகளையும் எழுதிட்டான், நன்மைகளையும் எழுதிட்டான். இந்த உலகத்தில் நடக்க போற தீமைகள் நன்மைகள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா நினைஞ்சிட்டான், எழுதிட்டான். சும்ம பையன தாலிக்க, பிறகு அதை அவன் தெளிவுபடுத்தினான். இதுதான் நன்மை, இதுதான் தீமைன்னு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், தெளிவுபடுத்தினான். நாங்கள் வெள்ளிக்கிழமையில் ஓதக்கூடிய சூறாவில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அவருக்கு நாங்கள் நேர்வழியையும் தெளிவுபடுத்தியிருக்கோம், வழிகேட்டையும் தெளிவுபடுத்தியிருக்கோம். அவர் நேர்வழியை பின்பற்றி நன்றியுடையவராகவும் இருக்கலாம், அல்லது அந்த நேர்வழியை பின்பற்றாமல் நிராகரித்தவராகவும் அவர் என்ன செய்யலாம், மாறலாம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம் சொல். அப்ப அல்லாஹு தஆலா நன்மையும் எழுதிட்டு தீமையும் எழுதிட்டு எது நன்மை எது தீமை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, யாரு ஒரு நன்மையை செய்வதற்கு நாடி அந்த நன்மையை செய்யவில்லையோ, கதபஹ அல்லாஹு தஆலா இந்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹு தஆலா அவனிடத்தில் இந்த நன்மையை நாடியவருக்காக முழுமையான ஒரு நன்மையை எழுதுகிறார். நன்மையை செய்யணும் நாடுறாரு, ஆனால் அந்த நன்மையை அவர் செய்யலை. அல்லாஹு தஆலாவுடைய உயர்ந்தபட்ச அருள் அவருக்கு ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா எழுதுகிறார். வயின் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா கதபல்லாஹு அஷ்ர ஹஸனாத்தின் இலா 700 ضعف இலா அضعாஃபின் கதீரா. அவர் நன்மையை நாடி அந்த நன்மையை அவர் செய்துட்டாரா இருந்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா 1 தொடக்கம் 10 மடங்கு அவருடைய கூலியை எழுதுகிறார். அல்லது 10 மடங்கில் இருந்து 700 மடங்கு வரை அல்லாஹு தஆலா அவருடைய கூலியை அதிகரிக்கிறார். அது மாதிரி அல்லாஹு தஆலா விரும்புகின்ற அளவுக்கு பன்மடங்காக அவருடைய கூலியை அதிகரித்து கொடுக்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய அருளுக்கு எல்லை கிடையாது. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருளாளன், அன்பாளன், அவனுடைய கொடைக்கு எல்லை இல்லை. அப்போ ஒரு நன்மையை ஒருவர் நாடி அந்த நன்மையை செஞ்சிட்டாரா இருந்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா 10 தொடக்கம் 700 மடங்கு அல்லது அதைவிட பன்மடங்கு அவன் நாடுகின்ற அளவுக்கு என்ன செய்கிறான், கூலி கொடுக்கிறான். வயின் ஹம்ம பிஸய்யிஅத்தின் ஃபலம் யஅமல்ஹா, அவன் ஒரு தீமையை நாடுகிறான் ஆனால் அதை செய்யலை என்றால் கதபஹ அல்லாஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா, அவனுக்காக அல்லாஹு தஆலா முழுமையான ஒரு நன்மையை எழுதுகிறான். அவன் ஒரு தீமையை நாடுறான், அந்த தீமையை அவன் செய்யலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தீமை செய்யப்படாமல் போகுது என்றால் அவனுக்காக அல்லாஹு தஆலா முழுமையாக ஒரு நன்மையை எழுதுகிறான். وَإِنْ هَمَّ بِهَا فَعَمِلَهَا كَتَبَهَا اللَّهُ سَيِّئَةً وَاحِدَةً, அவன் ஒரு தீமையை செய்ய நாடி அந்த தீமையை செஞ்சிட்டானா இருந்தால் அவனுக்காக ஒரு தீமையை அல்லாஹு தஆலா எழுதுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த ஹதீஸ் மொத்தமே அல்லாஹு தஆலா எவ்வளவு அன்பாளன், எவ்வளவு அருளாளன் என்கிறத நம்மளுக்கு உணர்த்து. சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹு தஆலா தடை செஞ்ச ஒன்றை நம்ம பார்க்குற நேரம் நம்மட கண் பார்வையை இழந்தா எப்படி இருக்கு, கண் குருடாயினா எப்படி இருக்கு? அல்லாஹு தஆலா தடை செய்கிற ஒன்றை, தடை செஞ்ச ஒன்றை நாங்கள் பிடிக்கிற நேரம் அல்லது எடுக்கிற நேரம் எங்களோட கை நரம்பு அப்படியே புளோக் ஆயினா நீ இயலாது. அல்லாஹு தஆலா தடை செஞ்சதை நீ செஞ்சிட்டாய், அதனால் உன்னை கை வேலை செய்யாது அப்படின்னு வந்துட்டா எங்களோட நிலைமை என்ன? அல்லாஹு தஆலா தடை செஞ்ச ஒன்றை பேசுகிற நேரம்
எங்களோட வாய் லொக்காயினா, எங்களோட நாக்கு அசையாம நின்றா என்ன நடக்கும்? அல்லாஹு தாலா தடை செய்ய ஒன்றை செய்ய போற நேரம் எங்களோட கால் அப்படியே நின்றா, எங்களோட கால் இயங்காட்டி என்ன நடக்கும்? அடுத்தவன் சொத்தை அல்லது அடுத்தவனுக்கு உரிமையான ஒன்றை அவனுக்கு தெரியாம அநியாயமான முறையில் நம்ம சாப்பிட்ற நேரம் அந்த சாப்பாடு அப்படியே நஞ்சாயினா, அந்த சாப்பாடு அப்படியே கல்லாய் வயிற்றுக்குள்ள கரையாம செமிக்காம நிற்கணும்னு அல்லாஹ் நாடிட்டா என்ன நடக்கும்? எங்களால் அசைய இயலுமா? எங்களால் ஏதாவது செய்ய இயலுமா? எதுவுமே செய்ய முடியாது. இதெல்லாம் இல்லாம நம்ம தீமை செஞ்சாலும் அல்லாஹு தாலா எங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பொறுமையாள், எவ்வளவு அன்பாள், எவ்வளவு இரக்கமுடையவன், எவ்வளவு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாரான். திருந்துவான், இதுக்கு தௌபா செய்வான், இந்த பாவம் செஞ்சுட்டான், இனி திருந்துவான், இனி திருந்துவான், இனி தௌபா செய்வோம், இவனுக்கு இந்த வாயில திறந்து கொடுப்போம், அந்த வாயில திறந்து கொடுப்போம். இவனை நேரத்தோட பள்ளிக்கு வந்தால் மலக்குகளை வச்சு என்ன செய்வோம்? துவா செய்ய சொல்லுவோம். அல்லாஹு தாலா இவ்வளவு வழியை நமக்கு வச்சிருக்கான்னு பாருங்க. எவ்வளவு வழியை அல்லாஹு தாலா திறந்து வச்சு முடியுமான வரை அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கின்ற போது அந்த தீமையை அழித்துக் கொள்வதற்கான வழிகளை அல்லாஹு தாலா நமக்கு திறந்து வச்சிருக்கிறார். தௌபாவினுடைய வாயில அல்லாஹு தாலா திறந்து வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய அருளாளன், எவ்வளவு பெரிய அன்பாளன், எவ்வளவு இரக்கமுடையவன் என்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒருவர் ஒரு நன்மையை நாடி அந்த நன்மையை செய்யலாண்டாலும் கூட அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. ஒருவர் தீமை செய்ய போறார் நாடி அந்த தீமை அவர் செய்யலன்றாலும் கூட அவருக்கு ஒரு நன்மை அல்லாஹு தாலா கொடுக்கும். இவர் தீமை செய்ய வந்தவர் தானே என்று அல்லாஹு தாலா அவரை பழி வாங்கல. அல்லாஹு தாலா அவருக்கு தீமையை எழுதல, மாறாக அவருக்கு நன்மையை எழுதுகிறான் என்பதன் மூலம் அல்லாஹு தாலாவினுடைய அருளினுடைய வாயில் விசாலமானது என்கிறத எங்களுக்கு இங்க அல்லாஹு தாலா உணர்த்துகிறார். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்றார், யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவங்களை செய்து தங்களை அழித்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹு தாலா கூப்பிடும். என்னுடைய அடியார்களே, பாவங்களை செஞ்சு இனி இல்லைன்ற மாதிரி பாவம் செஞ்சு அழிஞ்ச என்னுடைய அடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா சொல்ற. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய அருள் அவ்வளவு விசாலமானது. நாங்கள் யோசித்து பார்க்க இல்லாத அளவுக்கு விசாலமானது. எங்களுக்கு ஒருத்தர் அரைஞ்சா, எங்களுக்கு ஒருத்தர் ஏசினா அவரை திரும்ப பார்க்கறதுக்கு எங்களுக்கு மனசு வராது. எங்களுக்கு அநியாயம் செஞ்சா அவரோட நல்லா இருக்கணும்னு எங்களோட மனசு விரும்பாது. ஆனால் அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் அல்லாஹு தாலா சந்தர்ப்பம் கொடுத்து தௌபா செய்வதற்கான வழிகளையும் திறந்து கொடுத்து தீமையை அழிக்கிறதுக்கான நன்மைகளையும் அல்லாஹு தாலா இணைஞ்சிருக்கான், காட்டி கொடுத்துருக்கான். மனிதன் அதை பயன்படுத்தி கொள்ளனால் யார் நஷ்டவாளி? மனுஷன். ஆனால் நாளைக்கு மறுமையில் யாரும் அவருடைய தீமைக்கு காரணம் சொல்ல மாட்டார், காரணம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா எல்லா வழியும் அவருக்கு உலகத்தில் அல்லாஹ் திறந்து கொடுத்திருக்கான், எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்தியிருக்கான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம பையன தாலிக, பிறகு அவன் அதை தெளிவுபடுத்திட்டான் மக்களுக்கு. எது நன்மை எது தீமை, இதை நீ செஞ்சால் என்ன செய்யணும், இந்த தீமையை எப்படி அழிக்கலாம், இந்த நன்மையை எப்படி கூட்டலாம், உன்னுடைய அந்தஸ்தை எப்படி கூட்டலாம், சொர்க்கத்துக்கு போறா என்ன வழி, நரகத்துக்கு எது உன்னை சேர்க்கும், இந்த நரகத்துக்கு போற வழியிலிருந்து எப்படி நீ உன்னை பாதுகாத்து கொள்ளணும், உன்னை நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறாள் யாரு,
அவனிலிருந்து எப்படி நீ உன்னை பாதுகாத்து கொள்ற, அவனிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழிகள் என்ன, நீ என்னத்தை செய்யணும், என்னென்ன வழியில போனால் அவன் உன்னை பிடிப்பான், எந்தெந்த வழியில் உன்னை காத்து கொண்டிருப்பான், எப்படி எப்படியான செயற்பாடுகள் அவனுடைய செயற்பாடுகள், என்னென்ன வழியிலிருந்து ஆரம்பித்து உன்னை எங்கு கொண்டு போய் சேர்ப்பான்னு முழுதும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தார். மனுஷனுக்கு உலகத்தில் அவன் செஞ்ச தீமைகளுக்கு மறுமையில் அவன் காரணம் சொல்றதுக்கு எதுவும் இருக்காது. அவன் தண்டனையை ஏற்றுக்கொள்றதை தவிர வேறொரு வழியும் அவனுக்கு இருக்காது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவனுக்கு விசாலமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான், நேரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறான், தெளிவுபடுத்தி இருக்கிறான், அவனுடைய அருளினுடைய வாயில திறந்து வச்சிருக்கிறான். எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அருள் செய்ய முடியுமோ அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறான், அருள் செய்கிறான். எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அருள் செய்ய முடியாது என்று நாம் கருதுகிறோமோ அந்த சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தஆலா அருள் செய்கிறான். எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அருள் செய்வதற்கு சின்னொரு துரும்பாவது அல்லாஹ் தஆலாவுக்கு கிடைத்தாலும் அதை வைத்து அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய அருளுடைய வாயில் விசாலமானது. அதனாலதான் அவன் நன்மையை செய்யணும் நினைச்சு நன்மை செய்யாட்டிலும் கூட அவனுக்கு நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அவன் தீமை செய்யணும் நினைச்சு அந்த தீமையிலிருந்து தவிர்ந்து கொண்டான் என்றால் அந்த தீமைக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை எழுதுகிறான் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்கிறார். இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது படிப்பினை என்னென்றால், இந்த உலகத்தில் எங்களுக்கு அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஒரு மனுஷன் நன்மையை தெரியாமல் இருக்கிறான் என்றால், தீமையை அவன் செய்கிறான் என்றால் அவனுடைய தப்பே தவிர இஸ்லாம் அவனுக்கு அதை தெளிவுபடுத்தாமல் இல்லை என்கிறது இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. மூன்றாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்றால், ஒருவர் நன்மை செய்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு 700 மடங்கு அல்லது அதைவிட அதிகமான மடங்கு நன்மையை எழுதுகிறார். ஒரு நன்மையை செஞ்சார், அவருடைய இஹ்லாஸ், அவருடைய அந்த ஈடுபாடு, அந்த நன்மையை செய்வதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, நிச்சயமாக உள்ளத்தில் நிறைய எண்ணங்களோட தொழுகிற ஒரு ஆளுக்கும் அல்லாஹு தஆலாவுக்காக மாத்திரம் தொழுகிறேன் என்று தொழுகையினுடைய பாடங்கள், தொழுகையில் ஓதக்கூடிய வசனங்களில் கவனத்தை முழுமையாக குவித்து தொழக்கூடிய ஒருவருக்கும் இடையில மலைக்கும் அடுவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். ரெண்டு பேருக்கும் இடையில கூலி ஒன்றாக இருக்காது. ஒருவர் தக்பீர் கட்டுறாரு, வீட்டில் உலகத்தில் நடக்கிற அவ்வளோத்தையும் நினைக்காரு. இன்னொருத்தர் தக்பீர் கட்டுறாரு, அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோட சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறாரு. ஒவ்வொரு வசனத்திலையும் அதனுடைய கருத்தை மனசுக்குள்ள பதிச்சு கொள்றாரு. ஒவ்வொரு வசனத்திலையும் இறை உணர்வோட, பயபக்தியோட, பயத்தோட அந்த தொழுகையை நிறைவேற்றுறாரு. வேற எந்த எண்ணமும் அவருக்கு வரல என்றால் அவருடைய கூலியும், பல எண்ணங்களோடு தொழுகையை நிறைவேற்றியவருடைய கூலியும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருடைய ஈடுபாடு, அவருடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள், அவர் அதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி என்பவற்றுக்கேற்ப அவரவருடைய நன்மைக்கு கூலியை கூட்டியும் குறைத்தும் வழங்குகிறார். வெளிப்படையாக நாங்கள் பார்க்குற நேரம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் டைமுக்கு தொழுகிறாங்க, எல்லாரும் அந்த டைமுக்கு வராங்க, சஃப்புல நிற்கிறாங்க, ருக்குவுக்கு போகிறாங்க, சுஜூது செய்கிறாங்க, ஏத்திதாலுக்கு வராங்க, அத்தையாத்தில் இருக்கிறாங்க, சலாம் கொடுக்குறாங்க, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு துவா ஓதுறாங்க, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு திக்ருல ஓதுறாங்க. வெளிப்படையாக நாங்கள் பார்க்குற நேரம் செயற்பாடு ஒன்று தான். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் அவருடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருந்தது, அவருடைய உள்ளம் தொழுகை முடிகிற வரைக்கும் எப்படி இருந்தது, அவருடைய ஈடுபாடு எப்படி இருந்தது என்பதை வைத்து அல்லாஹு தஆலா அவருக்குரிய கூலியை பன்மடங்காக பிரிப்பிக்கிறான். அப்ப கூலி என்பது மட்டிடப்படாது. தீமைக்குரிய அந்த பதிவு என்பது தீமை, ஒரு இஸ்லாத்துக்கு முரணான காரியத்தில் ஈடுபடுகிற போது அதற்குரிய தீமை என்பது ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். நன்மை என்று வார நேரம் 700 விட பன்மடங்கு அவரவருடைய ஈடுபாட்டுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா எழுதுகிறார். ஆனால் தீமை ஒருவன் செய்கிற நேரம் அவனுக்கு ஒன்றுதான் என்ன செய்யப்படுகிறது,
எழுதப்படுகிறது. எனவே நன்மைகளை அதிகம் நான் சம்பாதித்துக் கொள்வதற்கான வழி இஸ்லாத்திலே அதிகம் இருக்கிறது என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. நாலாவது, இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், இந்த தலைப்புக்கு ஒட்டியதாக இந்த ஹதீஸை இமாம் நவவி ரஹிமுல்லா அவங்க கொண்டு வந்திருப்பதற்கான பிரதானமான காரணம் மனதினுடைய நிலை, மனதில் எங்களுக்கு வரக்கூடிய எண்ணம். கூலி எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? எண்ணத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவர் நினைக்கார், செய்யல், கூலி கிடைக்கும். நன்மை செய்யணும் நினைக்கார், செய்யல, கூலி கிடைக்கும். ஒருவர் இன்னொரு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபா என்ன 50 ரூபா அல்லது 1000 ரூபாய் இன்னொரு கொடுக்கணும்னு நினைக்கார். அவர் கடுமையாக கஷ்டப்படுறார், அவர் கொடுக்கணும்னு நினைக்கார், ஆனால் கொடுபடலை. அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? கூலியை எழுதுகிறார். இன்னாருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு மிச்ச கஷ்டம் என்று ஒரு ஆள் நினைக்கார். அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வசதி வரலை. அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மையை எழுதுகிறார். நம்மள்ட்ட நிறைய சொத்து இருக்கணும், அடுத்தாக்களுக்கு என்ன செய்யணும்? நாம வாரி வாரி கொடுக்கணும்னு ஒரு ஆள் நினைக்கார். அவருடைய சொத்து வரலை, கொடுக்கறதுக்கான வழி இல்லை. அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மையை எழுதுகிறார். இப்ப நன்மையை நாடுவதனுடைய முக்கியம் இங்கே எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. எண்ணத்தை வைத்தே எங்களுடைய கூலிகள் அமைகிறது என்பது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், நன்மையை நாங்கள் நினைக்க வேண்டும், நல்லவற்றை அதிகம் நினைக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. என்ற எண்ணம் நல்லவைகளை என்ன செய்ய வேண்டும்? நல்லவைகளால் நிரம்ப வேண்டும், நல்லவைகளை நாங்கள் அதிகம் நினைக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்படுகிறது. நன்மையை நாங்கள் நினைத்தாலும் அதை செய்ய முடியவில்லை என்றால் அதற்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூலி வழங்குகிறான் என்கிறத இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். இதன் மூலம் நன்மைகளை நாங்கள் அதிகம் நினைக்க வேண்டும். நன்மைகளை நினைத்து நாங்கள் வாழுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கை நன்மைகள் நிறைந்ததாக அமையும். தீமைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், தீமைகளை நினைப்பதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் ஊடாக நல்ல மாற்றங்களை எங்களுடைய மனதிலும் நடத்தையிலும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.